வடிவேல் கொண்டு வந்து இடை ஒய்யும் தமிழானே உருவம்தான் தண்டவாணி கலையாவும் திருமானி திருமேனி. ஆக அழகான வரவேற்பினாலே அகமகிழ்வோடு அப்படி தமிழும் முருகனும் வெவ்வேறல்ல, கல்லினம் மெல்லினம் இடையினம் கஜடதபரம் எங்கனங்கம்மன எரணமல்ல அப்படி இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது போன்று முருகு என்று மெருகேறிய அழகனுடைய திருவருளாலே பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய விரும்புகிறேன், கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. மென்னைக்கும் சுற்றும் பெரு நிழலாய் தோன்றுமே கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. வேள்விமலை சாரல் இடமோ வேள்விமலை, அமர்த்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன், மூன்றெழுத்து கூட்டம். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு ஓவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கும் ஐவர், சுவைக்கு அறுசுவை, ரிஷிகள் ஏழு ஏழு, சப்த ரிஷிகள் அப்படிமாங்க. அதுக்குதான் சுருக்கமா ரிஷிகள்னு கேட்டேன். சரி, சத்தம்னா ஏழுதான் இல்ல, நிறைய பேர் ஸ்வரங்கள்னு கேட்பாங்க, அதனால கொஞ்சம் வேற ஒண்ணும் கிடையாது. ரிஷிகளும் சப்த ரிஷிகள் இருக்கிறாங்க, அது தவறு இல்லை. ஏழுக்குள்ள ஒண்ணு மட்டும் இல்ல, பலது இருக்கு. 7 சுரங்கள் இருக்கு, 7 ரிஷிகள் இருக்கு, அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது தமிழ்ல இருக்கு. ஆவண்ணா, ஈ அண்ணா, ஊவண்ணா, ஏ அண்ணா, ஓவண்ணா என்ற 7 எழுத்து இந்த சுரங்கள் தான். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம் என்று சொல்வது இது தமிழ்ல சொல்லக்கூடியது. அதனாலதான் தமிழ் இசை அது அப்படின்னு பேர், அதுக்கு பேரு. அந்த வகையில நிறைய விஷயங்கள் இருக்கு. உன்னை பற்றி கேட்ட விடயங்களிலேயே இந்த இடத்துல எதற்காக வந்திருக்கிறாய்? காவல் புரியும். எதற்கு காவல்? தன்னைக்கு காக்க முடியுமோ? இப்படி கேட்கலாமா? என்ன முடியுமான்னு கேட்டா ஆமா முடியும், முடியலன்னு சொல்லு. தேவலோகவாசி முதல்ல வந்து என்ன சிந்திச்சிருக்கீங்க? எடுத்த உடனே இப்படி அபசகுணமா பேசலாமா? முடியுமான்னு கேக்குறீங்களே, இதுல என்ன அபசகுணம் இருக்கு? முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்கிறாங்க. நானே பயந்துகிட்டு இந்த சிறுபிள்ளை காட்டுல வந்து நின்றுகிட்டு இருந்தாலும் காவல்ல வெற்றி அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு வித மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் நீங்க பெரியவங்க என்ன பார்த்த உடனே எத்தனையோ பெண்கள் என்னென்னவோ சாதிச்சிருக்கிறாங்க, சாதாரண ஒரு காட்டை காவல் காக்க உன்னால முடியாதா? கண்டிப்பாக நீ காக்கக்கூடிய காவல்ல வெற்றி அடைவ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தையா சொல்லி பழகுங்க சுவாமி. வந்த உடனே முடியுமா முடியாதன்றிய என்னை வணங்கின உடனே மனம் போல் வாழ்கன்னு மனசு என்ன வாழ்த்தெல்லாம் இருக்கட்டும். நானும் வரவேற்புல ஏதாவது குறை வச்சேனா?
இல்ல. நல்லா தானே வரவேற்றேன். நானும் குறை சொல்லலையே. அப்புறம் என்ன உங்களுக்கு குறை? இப்ப என்ன நீ குறை கண்ட? முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமா. ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? கேட்கணும். முடியாத மாதிரி தெரியுதா? ஆமா. முடியலதான். என்ன இல்ல காவல் காக்க முடியாத மாதிரி தெரியுதா? உடம்புக்கு முடியலன்னு கேட்கல. இருங்க. ஆனாலும் காவல் காக்க முடியுமான்னு கேட்டேன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறேன். என்ன முடியாது. என்ன இப்பதானே பாக்குறீங்க. ஆமா. என்னுடைய திறமை என்ன, என்னுடைய தகுதி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். அப்புறம் எப்படி நீங்க என்னை இப்படித்தான் அப்படி நீங்க சித்தரிக்கலாம்? கவையாகி கொம்பாகி காட்டகத்த இருக்கும் அவையெல்லாம் நல் மரங்கள். சரி. சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே மரம். ஏன் சொன்னாங்க? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அது என்ன பார்த்து நீங்க சொல்றீங்க. இதே ஒரு ஆண் மகனை பார்த்து நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அது வேற. இந்த இடத்துல நான் ஒரு பெண் மகளாக நின்னுட்டு இருக்கிறேன். சரி. ஒரு பெண்ணாக நான் நிற்கும் பொழுது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை என்ன மட்டும் கிடையாது, என்னை சேர்ந்த பெண்கள் அனைத்தையுமே நீங்க அவமானப்படுத்துற மாதிரி ஆகுது. ஆமா. எப்படி அவமானம்? ஏன்னா என்ன சொல்றதும் சம்பந்தான், மத்த எல்லா பெண்களும் சொல்றதும் சம்பந்தான். அப்பதான் அதாவது திருநீலகண்டனுடைய மனைவி சொன்னாங்க தெரியுமா? ஆமா. எம்மை தீண்டுவாராகின் திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னாங்க. எம்மை திருநீலகண்டம் எம்மை சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க? எம்மை என்றதனால என்னை அப்படின்னா ஒருமையா போயிருந்திருக்கும். எம்மைன்னு சொன்ன காரணத்தினால அவர் என்ன செய்தார்? தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ, எம்மைன்னு சொன்ன காரணத்தினால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பெண்களையும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு இருந்தவர் திருநீலகண்ட நாயனார். இப்படி எல்லாம் பெருமை இருக்கு. அதை தான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். செல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள். அன்னைக்கு ஒரு வார்த்தை மாறுச்சு, மதுரையே அழிஞ்சது. அதனால அவ்வளவு ஒரு சொல்லுக்கு வலிமை உண்டுன்ற காரணத்துக்காக சொல்றேன். முடியுமான்னு கேட்க சொல்லக்கூடிய சொற்களை பார்த்து பேசுங்க. ஏன்னா எதிராளிகளுடைய மனதை புண்படுத்தாத எந்த வகையான சொற்களையும் நம்ம பேசலாம். எப்போதுமே அடுத்தவர் மனசு புண்படுற மாதிரி பேசவே மாட்டேன். ஆனாலும் ஒண்ணு இந்த இடத்துல நான் கேட்டுதான் ஆகணும். நீங்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க? எது கேட்கணும்? உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேலை? கலகம் செய்யறது. உங்களால கலகம் பண்ண முடியுமா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க பேசுறீங்க? கலகம் நன்மையா முடிஞ்சா தானே, தீமையா தானே முடியுது பண்ற கலகம் புறமே. இது வரைக்கும் எது தீமையா முடிஞ்சிருக்கு? நான் நடத்திய கலகம் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் தான் நன்மையில் முடியும். ஆமா. நீ இறந்து ஏதாவது எதிர்காலத்துக்கு ஏன் போறீங்க? நிகழ்காலத்தை நினைச்சு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, நடப்பது நடக்க போறதை உணர்வவன். நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதிர்காலம் பாலா போயிரும் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? இப்ப என்ன நடக்குது அப்படின்றதான் விஷயம். அது உள்ளது. நாளை என்பதை இன்று செய், இன்று என்பதை இப்பவே செய் அல்லது செத்து மடி. நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். 3 விதம் இருக்குமா இந்த நாட்டுல? 3 விதமான மனிதனுக்கு குணமும் இருக்கு, 3 விதமான புத்தியும் இருக்கு. என்னென்ன? ராட்சசம், தாமசம், சாத்விகம்னு 3 குணம் இருக்கு. ராட்சச குணம் எதனால வருதுன்னா மாமிசங்களை உண்டதுனால வருதுன்னு சொல்லப்படுது. இப்ப அதை விட புத்தி 3 இருக்கிறத விட கற்பூர புத்தி, கரிவாள புத்தி, கரிமட்ட புத்தி. கற்பூர புத்தினா என்ன? தீக்குச்சியை உரைச்சி கிட்ட கொண்டு வரணும், படக்குன்னு பிடிச்சிக்கணும். கரிவாள புத்தி அது வாழை மட்டையில் தீ வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதுபோல கரிமட்டை புத்தி ஊதி ஊதி பற்ற வைக்கணும், அணைகிறது தாமதமாக. இப்படி புத்தி சில பேருக்கு சில விதமா இருக்கு. ஆனாலும் வகுப்பறையில் 100 மாணவர்கள் இருந்தாலும் 100 பேர் ஒரே மதிப்பெண் பெறுவதில்லை. மாணவர்களுக்கு தகுதி இருக்கு. சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா மாணவர்கள் அவர்களுடைய தகுதியை பொறுத்து வரக்கூடிய சூழ்நிலை. ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை விரிசலாயிருச்சு, அது வேற விஷயம். ஆனா நான் உன்னை பார்த்து கேட்டதுக்கு காரணம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். என்னைய கேட்டா எல்லா பெண்களுக்கும் இந்த அவமானம். உடனே திருநீலகண்டத்து குயவனாருடைய கதையை சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு? திருநீலகண்டத்து குயவனார் சிவனடியார். எப்போது நெத்தியில விபூதி, கழுத்துல ருத்ராட்சம், எந்த நேரம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நாவல சிவநாமம். சரி. இப்படி இருந்த அவரு பொதுமகள் வீட்டுக்கு போய் வந்துடுறாரு. பொதுமகள் வீட்டுக்கு போன விஷயம் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அந்த அம்மா கேட்டா, நீ தப்பு பண்ண, என்னைய தொடாதேன்னு அப்படித்தான் சத்தியம் வாங்கி இருக்கணும். ஆனா அவ எப்படி கேட்டா? தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம். எம்மை என்றதனபடியால் சேக்கலார் பாடுறாரு, பெயர்ந்து நீங்கின்னு 2 வார்த்தை வைக்கிறார். 2 1 2 பெயர்ந்து நீங்குதல் அப்படின்னா உடனே மனசுல இருந்து பெயர்ந்ததாம், உடம்பு நீங்கியதாம். அப்படிப்பட்ட தமிழை அங்க வைக்கிறாரு. காரணம், தன் கணவனை சத்தியமிட்டா கடைசி வரைக்கும் 99 வயசு ஆகிற வரைக்கும் 2 பேரும் தொடல, மனசால கூட தீண்டல, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. சரி, அது மாதிரி நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன் வந்து. அதனால அவர்களுடைய பெருமையாகப்பட்டது இல்ல கடைசி நேரத்தில் சிவனடியார் வடிவத்தில் வந்து சிவபெருமானாகப்பட்டவர் அவர்களுடைய பெருமையை வெளி உலகத்துக்கு காமிச்சார். காரணம் என்ன? சேக்கலார் அதிலே சொல்றாரு, வயது ஒரு வடிவு ஒரு மூப்பாகின்னு பாடுறாரு. வயசான காலத்திலயும் அழகா இருக்குங்கிறாரு. தமிழை மட்டும் பேசும் பொழுதும் சரி, எழுதும் பொழுதும் சரி, சரியான முறையில் எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த தமிழுக்கே அவமானம்னு அந்த காலத்து ஆட்கள் புலவர்கள்லாம் கருதுனாங்க. சீத்தலை சாத்தார்னு ஒருத்தர் இருந்தாருல, சீத்தலை சாத்தனார். அவர் இப்பேர் ஏங்க சீத்தலை சாத்தனார்
சாத்தனார், சீல் தலை சாத்தனார். ஏன்னா எழுதிக்கிட்டு இருக்கிறது பிழை ஏற்பட்டால் எழுத்தாணியால தலையில குத்திக்கிடுவார். ஆனா இங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு பாடம் நடத்தினாராம். சரி, ஒரு பையனுக்கு ஒரு வார்த்தையை எழுதி போட்டிருக்காரு ஆசிரியர். பூ இஸ் பாயும் புஷ்பம் அப்படின்னு எழுதி போட்டா அந்த பையன் நாக்குல வரல. பூ இஸ் பாயும் புய்பம் அப்படின்னா, ஐயா என்னடா புஷ்பம்ங்கிற வார்த்தை வரலையே புய்பம்ங்கிறானே அப்படின்னு ஆசிரியர் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்ல. ஒரு தரம் சொல்லி பார்த்தாரு, 2 தரம் சொல்லி பார்த்தாரு, 3 தரம் சொல்லி பார்த்தா அவனுக்கு வாயில வரல. புய்பம் புய்பம்னு கொஞ்சம் கோவப்பட்டு வாத்தியார் லேசா அடிச்சு போட்டார். சரி, அழுதுகிட்டு வீட்டுக்கு போனேன். அப்பா கேக்குறாரு, யாரா அடிச்சது? வாத்தியார் அடிச்சு போட்டார். ஏன் அடிச்சாருன்னு கேட்கணும்ல. பையனை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டார். பள்ளிக்கூடத்துக்கு வந்து வாத்தியாரை கேட்கறா, எதுக்கு என் பிள்ளை அடிச்சிய? நானே அடிச்சதில்லை. ஒன்றும் இல்லை, வாங்க இந்த எழுதி இருக்கிற வாசகத்தை உங்க மகனை படிக்க சொல்லுங்க. மகனை படிக்க சொன்னாரு. மகன் படிக்கிறான் மறுதரம். பூ இஸ் பாயும் புய்பம் அப்படின்னா, என்னடா புய்பம்ங்கிறானே? இப்பதான் அவருக்கும் புரிய வருது. இந்த வார்த்தை நம்ம குடும்பத்துக்கே சிக்கலாச்சு போச்சே. சில பேருக்கு வார்த்தையே வராது பாருங்க. இப்பதான் அவர் சொன்னாராம் அப்பா பிள்ளைகிட்ட, தம்பி பூ உண்டுன்னு சொல்லலாம், பொய்ப்பம் உண்டுன்னு சொல்லலாம், ஐயா சொன்னது மாதிரியும் சொல்லலாம்னாராம். ஐயா என்ன சொன்னாருன்னா அப்பாவுக்கும் தெரியல, மகனுக்கும் தெரியல. வாத்தியார் ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்துல இருந்தவரை விசாரிச்சாராம். என்னையா இந்த பசங்க அப்பாவும் பிள்ளை இப்படி பேசுறாங்களே, இந்த ஊர்ல எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்களான்னு கேட்டா அவர் சொன்னாராம், எங்க ஊர்ல பயக்க வயக்கமே இப்படித்தான். திருத்த முடியுமா? தமிழ் உச்சரிப்பு ஒழுங்கா இல்லைன்னா தமிழுக்கு அழகா? தமிழ் பிறந்த நாட்டில், தமிழுக்கு சங்கம் வைத்த நாட்டில் தமிழை சொல்லும் போது அதனாலதான் ஆசிரியர்கள்லாம் அவள் அழகா பாடல்களை எழுதினார்கள். ஏற்பட்ட தமிழ்ல எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு, இருந்தாலும் இந்த லகரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. அதனாலதான் அதற்கு பெயரே சிறப்பு லகரம் அப்படிமா. காரணம் என்ன? சொல்லாகப்பட்டது சரியாக வந்து விழுகணும். அப்படி இல்லைன்னா அது பாவம்னு கருதிய காலம் அந்த காலம். இந்த காலத்துல தமிழை பேசுவதற்கு வெக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. தமிழ் மொழியிலையா பேசணும் அப்படின்னு. ஏன்னா கால மாற்றமாக நடந்துருச்சு. இப்பதான் ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது முதல்ல திருக்குறள் ஆரம்பிப்போம் அப்படின்னு முதல் குறளான அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு எழுதுறாரு. சரி, எழுதி முடிச்சு கீழே எப்பயுமே எழுதினவங்க பேரை எழுதி போடுவார் இல்லையா? அப்ப என்ன எழுதுறாரு அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு அழகாக எழுதுறாரு. எழுதின உடனே இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கப்பா, நாளைக்கு நான் கேட்பேன், எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைகளும் சரின்னு எழுதிட்டு போயிருச்சு. அப்ப மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே கேட்கிறார், அதே மாதிரி அந்த கரும்பலகையில எழுதி இருக்கு, அந்த குறளாகப்பட்டது எழுதி. அப்பதான் கேட்கிறார், ஒரு பையனை எழுப்பி கேட்கிறார், எங்க இந்த குறளை சொல்றா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேகமா நல்லா படிச்ச பையன், நல்ல அறிவான பையன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்ன உடனே ஆசிரியருக்கு இதை காட்டிலேயுமா சந்தோஷம் வேணும்? ஆக எந்த ஒரு திக்கு திணறும் இல்லாம சொல்லிட்டானே அப்படின்னு. அப்பதான் அடுத்த கேள்வியை கேட்டுக்கிறார், இப்ப சொல்லு இந்த குறளை எழுதியது யாரு அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கிறார், நீங்க தானே நேற்று எழுதுனீங்கன்னு இருக்கிறேன். அப்ப அவனை மாதிரி ஆளுகள்கிட்ட நம்ம என்ன சொல்றது? அது என்ன குறளை எழுதியது வள்ளுவர் அப்படின்றது அவனுடைய மனதில் இல்ல. யாரு எழுதியது அப்படின்னு கேட்ட உடனே ஆசிரியரை தான் சொல்றான். ஏன்னா கற்றது முழுதாக கத்துக்கிறோனுங்க, முழுதாக அறகுறையா கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், துரியோதனை கதை தான் நடக்கும். கண் கண்டதை கை செய்யும். துரியோதனை மிகச்சிறந்த வீரன். ஆமா, அதாவது துச்சாதனாகப்பட்டவனும் துரியோதனாகப்பட்டவன் மிகச்சிறந்த வீரர்கள். பீமன் எப்படி 16,000 யானை பலம் கொண்டவனோ அதே மாதிரி துரியோதனனும் துச்சாதனனும் 16,000 யானை பலம் கொண்டவன். ஆனா அப்படி பலம் இருந்தும் கடைசியாக என்ன ஆயிருச்சு அப்படின்னா எல்லா வித்தைகளையுமே இந்த மாதிரி அவசரப்பட்டு அரைகுறையாக கற்றுக்கொண்டவன் துரியோதனன். அதனாலதான் துரோணாச்சாரியருக்கு மானசீக மாணவனாக யார் இருந்தா? அர்ஜுனன் இருந்தா. இதற்கு ஒரு தகுதி இருக்கு, முழுதாக படிக்கணும். நீங்க சொன்னீங்க ஒன்றே செய் நன்றே செய், அதை இன்றே செய். படிக்கணும் நினைச்சா பத்தாது, இன்னைக்கே எடுத்து படிக்கணும், இப்பவே எடுத்து படிக்கணும் அப்படின்னு முழுமையாக அதுக்குன்னு புத்தக புழுவாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? படிக்கணும், கேள்வி ஞானம்னு ஒண்ணு இருக்கணும். தன்னுடைய மருத்துவ சிகிச்சையவே ஒரு நாள் தள்ளி வைத்தவருக்காக காரணம் இந்த படிப்புக்காக. புத்தகம் பாதி முடித்து விட்டேன், இன்னும் மீதம் இருக்கு, அதை படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அறுவை சிகிச்சை சொன்னவர்கள்லாம் இந்த நாட்டில் உண்டு. புத்தக புழுவாவே இருக்க வேண்டும். ஒரு ஆங்கிலேய மாணவன் இன்னைக்கும் கல்லறையில் எழுதப்பட்டிருக்கு, இங்கே புத்தக புழு உறங்கி கொண்டிருக்கிறது என்று எழுத சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் பேசுறது அவமானமா நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, தமிழை ஒழுங்கா பேசுறது இல்லை, அதான் பெரிய கொடுமையா இருக்கு. இந்த தமிழை உச்சரிப்போட பேசுறது இல்லை. துரியோதனே அவ்வளவு பெரிய வீரன் அவசரப்பட்டு கத்துக்கிட்டதுனாலதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டது. அவசரப்பட்டான். இப்ப நடந்து கொண்டிருப்பது கந்த புராணம் சொல்லுவாங்க. ஆமா, கந்த புராணத்தை எழுதியது அவசரப்பட்டதுக்கு ஒரு காரணம்னா அம்மாவே அவசரப்பட்டான். ஆமா, 22 மாசம் கர்ப்பம். யானை தான் 22 மாசம் கர்ப்பமா இருக்கும். அவன் அந்த கர்ப்பம் சும்மாவா இருக்கு, எனக்கு பின்னால நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண குந்தி தேவி பிள்ளை பெத்து விட்டா
விட்டா நம்ம இன்னும் பிள்ளை வைக்கலை அப்படின்னு அவசரப்பட்டு கோபத்தோட உலக்கை எடுத்து வயிற்றில் எடுத்துக்கொண்டா அந்த அவசரம் பிள்ளைக்கு வரும். பிறந்தது ரத்த பிண்டங்களாக பிறந்தது. அதனாலதான் தாயை போல புள்ள நூலை போல சேலை. அதனால தாய்க்குள்ள குணம் பிள்ளைக்கு வரும். அதனாலதான் 6வது மாசம் குழந்தைக்கு உயிர் வந்த உடனே குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் என்ன நினைக்கிறாளோ அதை பூரா பிள்ளையும் நினைக்கும். தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். ரத்த பிண்டங்களாக உருவான உடனே நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது காந்தாரிக்கு ஏற்பட்டது. ஆனா அதற்காக வழி செல்வதற்காக வந்தவர் யார் அப்படின்னா ஆபத் பாந்தகன் அநாத ரட்சகனாக கிருஷ்ண பரமாத்மா தான் வருவாரு. ஆனா இங்க எதுக்கு எடுத்தாலும் யார் வருவார்? வேத வியாசர் வருவார். ஏன்னா அப்பேற்பட்ட சந்தன வம்சம் விருத்தியாவதற்கு காரணமே வேத வியாசர் தான். அப்படி இருக்கும் பொழுது வர்றாரு. வந்த உடனே ரத்த பிண்டங்களாக இருக்கக்கூடியது 101 குடுவையில இருறார். 101 குடுவையில தனித்தனி பிண்டங்களாக இருறார். அதற்கேற்றவாறு மூலிகைகள் எல்லாமே அமைத்து மந்திரங்களை உச்சரித்து ஒவ்வொரு குடுகையின் மூலமாக அப்பயே என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படிமாங்கல்ல குளோனிங் முறை, அந்த முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை என்று ஏற்படுத்தி முதலில் ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா வேத வியாசராகப்பட்டவர். ஒவ்வொரு குடுவையின் மூலமாக குழந்தைகள் இருப்பாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வெப்பத்தின் காரணமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதாவது சொல்லுவாங்க அபசகுணம் அப்படிமாங்க. உலகத்தில் இல்லாத அபசகுணங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கால மாற்றங்களாகப்பட்டது நடந்தது. அப்போ தான் அரண்மனை ஜோதிடரும் வேத வியாசரும் சொல்கிறாங்க, யாரை காந்தாரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி முதலாக ஒரு குடுவையிலிருந்து ஒரு குழந்தை வரப்போறக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான அபசகுணங்கள்லாம் நடக்கும் பொழுது இந்த குடுவையிலிருந்து வரக்கூடிய குழந்தையின் மூலமாக உலகத்தின் அழிவாகப்பட்டது நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு வேத வியாசர் சொல்றாரு. ஆனால் காந்தாரி கேட்கல. பிள்ளையே இல்லாதவளுக்கு 101 பிள்ளை கிடச்சா அவள் சும்மா விடுவாளா? அதுலேயும் மூத்த பிள்ளையுடைய குடுவையிலிருந்து குழந்தை வரப்போகும் பொழுது அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போத்தான் சொல்கிறான், இந்த குழந்தை கண்டிப்பாக எனக்கு வேணும். ஏன்னா காந்தாரி நினச்சி துரியோதனன் வரவிடாமல் தடுத்திருந்தா அந்த குழந்தையை அழிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களும் ஓரளவுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவன் என்ன செய்கிறா? என்னதான் தாய் இல்லையா? அதனால் எனக்கு என் பிள்ளை வேணும். அது எப்பேற்பட்ட அபசகுணமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அன்று காந்தாரி கெட்ட குணங்களோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற காரணத்திற்காக துரியோதனை பெற்றெடுத்தா. கடைசி துரியோதனனும் அதே குணங்களை கொண்டவனாகத்தான் இருந்தான். இதே நல்ல குழந்தையா இருந்தா போதும், 16 வயசு வரை இருந்தா போதும்னு மிருகண்ட மகர்ஷியும் மருத்துவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் கேட்டாங்க. அதனால தான் மார்க்கண்டையர் பிறந்தார். வெறும் 16 வயதே நிரம்பிய மார்க்கண்டையராகப்பட்டவர் கடைசி சிவலிங்கத்தின் மீது சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக சிரஞ்சீவியாக வாழக்கூடிய தன்மையை படைத்தார் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்திலையும். நல்ல குழந்தைதான் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே இருக்கிறார். தாயார் காந்தாரி குந்தி தேவி குழந்தையை பெற்றெடுத்தோனே அவசரப்பட்டு குத்திக்கிட்டா. உதரம் பெருக்கெடுத்தது, அதை குடுவையில அடைக்க 101 குழந்தைகளாக பிறந்தது. அதெல்லாம் நிமித்தங்கள் வந்தது. குழந்தை உற்பத்தி ஆன உடனேயே அந்த நாட்டில் அபசகுணமா நிகழ்ந்தது. அப்பவே கணிச்சிட்டாங்க இது பெரிய பிரச்சனையில வந்து முடிய போகுது அப்படின்னு 18 அக்ரோனி சேனையை அழிப்பதற்கு மூல காரணமா வந்து விழுந்தது. காரணம் பூமாதேவியினுடைய பூ பாரத்தை குறைக்கிறதுக்கு குறைப்பதற்காக. அடுத்து இன்னொருத்தி இருந்தா, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை தாண்டி எடுத்த வீட்டுக்காரி உடைச்சு பெத்தா. சரி, எதை உடைச்சு பெத்தா? காசிவ முனிவருடைய மனைவி 13 பேர்ல வினதை கத்துருவேன்னு 2 பேரு. அதுல கத்துருவ 105 முட்டை, தங்கச்சி அக்கா 2 முட்டை, தங்கச்சி 105 முட்டை. அக்கா இட்ட 2 முட்டையும் அப்படியே இருந்துச்சு. தங்கச்சி இட்ட 105 முட்டையும் பொறிச்சு பாம்பு இனங்கள் ஆதிசேடன், தக்கன், கார்கோடகன், அனந்தன் அப்படிங்கிற பாம்புகள்லாம் பிறந்துருச்சு. அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். தங்கச்சி வாரு பிள்ளைய பத்துட்டா நம்ம இன்னும் பெக்கலையும், என்ன முட்டையை இட்டு வச்சா அப்படி கூமுட்டையா போயிருக்கா, என்ன கதின்னு தெரியலன்னு அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைச்சா. உடைச்ச முட்டைக்குள்ள என்ன இருந்துச்சு? பாதி உருவத்தோட அருணன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் அப்படியே கோவத்தோட சொன்னான், தாயே அவசரப்பட்டுட்டியே, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா என்னுடைய உருவம் முழுமையா பூர்த்தி ஆயிருக்கும். என் இடுப்புக்கு கீழே அவயங்கள் இல்லை, இப்படி அவசரப்பட்டு விட்டாய், அதனால் நீ உன் தங்கச்சிக்கு தாதியாக கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தேன். தான் புள்ள அவ பதறி போனா, அப்பா மகனே நான் தெரியாம செஞ்சுட்டேன்டா, இப்படி ஒரு சாபத்தை கொடுக்குறிய. சரி சரி கவலைப்படாத, இன்னொரு முட்டை இருக்குல்ல அதையாவது உடைக்காம பத்திரமா பாதுகாப்பு, அதுவா உடைச்சி வெளியில வரும். அவன் தான் என் தம்பி கருட பகவான், அவனாலே உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது வரைக்கும் உன் தங்கச்சிக்கு நான் இட்ட சாபப்படி நீ தாதியாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்படி ஒற்ற உடைச்சி பெற்ற கதையும் இந்த நாட்டில் உண்டு. அப்ப அதனால எப்படி தாதியா ஊனமுற்றவனாக இருந்தான், சூரியனுக்கு சாரதியா இருக்கேன். அடுத்து இன்னொரு பெண் இருந்தா, கமலாவதிங்கிற பெண்ணு, நிறைமாத கர்ப்பிணி. சாதகரை கூப்பிட்டு கேட்குறா, பிறக்கிற குழந்தை நல்லா பிறக்குமா, இந்த நாடு நல்லா இருக்குமான்னு. அவங்க சொல்கிறாங்க, சனிச்ச நேரமும் பிறக்கிற நேரமும் தப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தா அந்த நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப சங்கடமான சூழல் ஏற்பட போது அதாவது ரொம்ப
அசிங்கம் ஏற்படும்னாங்க. எந்த குழந்தை எந்த தாயாவது நினைப்பாளா, காந்தாரி மாதிரி நினைப்பாளாவே? அவன் நினைச்சா என் புள்ள நல்ல விதமாக பிறக்கணும், அதனால நான் எதையும் தாங்குவேன்னு சொல்லி தன்னை தலைகளாக கட்டி தங்கோட சொன்னா. அப்படி தொங்கியதுனால அந்த பிறக்க வேண்டிய நேரம் தவறி சென்றது. அதுக்கப்புறம் அவளுக்கு அதுக்கப்புறம் பிரசவமானது. தலைகளாக கட்டினதுனால ரத்தம் தலைக்கு ஏறி கண்கள் சிவந்தன. பிறந்த குழந்தைய கையில தூக்கி பார்க்கிறா, செங்கச்சவேர்னு கண்ணு ரெண்டு சிவப்பா இருக்கு. என் மகன் செங்கல் சோழனோ என்று சொன்ன வந்தான். செங்கல் சோழன் 72 கோயில்கள் கட்டினார். 2 பெருமாள் கோயில், 70 சிவாலயம். அந்த 70 சிவாலயமும் யானை உள்ளே போகாத வண்ணம் கட்டினான். யானை உள்ள போகாம ஏன் கட்டினான்னா, அம்மாவும் பிள்ளையும் ஏற்கனவே யானையும் சிலந்தியுமா சிறுவானைக்கா என்ற அகிலாண்டேஸ்வரி கோயில் மாத்தி மாத்தி பூஜை செய்வாங்க. சிலந்தி ஆகப்பட்டவளாக இருக்கும் பொழுது வலை பின்னி சிவலிங்கத்தின் மீது சருகுகள் விழுகாம சிலந்தி பாதுகாக்குமா. யானை என்ன பண்ணுமா, அன்றாடம் வந்து இந்த சிலந்தி வலையை பூரா அத்து போட்டு தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக நீரை எடுத்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுமா. இதுவே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சிலந்திக்கு கோவம் வந்துருச்சு. யாரா நான் வீடு கட்டி வைக்கிறேன், எவனோ ஒருத்தர் அழிக்கிறான், மறைஞ்சிருந்து பார்த்தா காவிரியில தண்ணி எடுத்து வந்து துதிக்கையின் மூலமாக அந்த சம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய நீதான் இந்த வேலை பார்த்தியான்னு துதிக்கை துவாரத்து வழியா போய் மூளையை கடிச்சு கொன்றுச்சு. அப்பவே சிவன் வரம் கொடுக்குறான். மூளையை கடித்தது மட்டும் இல்லாம சிலந்தி உள்ள போய் கடிச்சுச்சுன்னா தும்பிக்கையில வச்சு என்ன ஆகும், யானை உருவத்துல தான் பெருசு, ஒரு எறும்பு புகுந்தா கூட தாங்காது. அப்ப தும்பிக்கையே தரையிலேயே தானே அடித்து கொண்டு இறந்து போனது. சிலந்தி இறந்து போச்சு, யானை இறந்து போச்சு. யானை எப்போதுமே காதை அசைச்சுக்கிட்டே இருக்கும், ஏன்னா அதுக்காகத்தான். அதுபோல இப்படி 2க்கும் மோட்சத்தை கொடுத்தார் சிவபெருமான். ஏன் 2 பேரும் பக்தர்கள், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச உங்க 2 பேரும் மறுபிறப்பு உண்டு. நீ தாயா பெற, நீ மகனா பெறன்னு வச்சதுனாலதான் கோச்சங்க சோழன் கமலாவதி பிறந்தது. எப்போதுமே முன் ஜென்ம வினையுடைய. இப்ப குபேரன் கைலாயத்திலிருந்து சிவபெருமான் 2 பேர் வந்தாங்க. காவிரி பூம்பட்டினம் வந்த உடனே அந்த மலர் சோலைகள், அந்த அழகு, அங்க இருந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே குபேரனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எப்படியாவது 2 நாளைக்கு இங்க தங்கி இருந்தா தேவை அப்படின்னு நினைக்குமா. இந்த வந்தோம்லாம் வந்தோடனே இந்த ஊரை பார்த்தா நமக்கு தங்கணும்னு ஆசை வருதா. கலையரங்கம் எவ்வளோ அழகா, இவ்வளோ பெருமையா, எவ்வளோ பெருசாக கலையரங்கம் கட்டி வச்சு அவ்வளோ அழகா உள்ளே மின்விசிறி போட்டு அவ்வளோ அழகா இந்த ஊரை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுது பாரு. அது மாதிரி குபேரன் நினைச்சா 2 நாளைக்கு இங்கே தங்கலாம்னு. சிவபெருமான் கேட்டார், என்ன குபேரா கஞ்சத்தானா 2 நாளைக்கு தங்குற, ஒரு ஜென்மம் இங்க இருந்துட்டு வாழ்னாரு. அதான் பட்டினத்து சுவாமிகள் பிறந்த கதை இருக்கா. சரி இருக்கட்டும். காக்க முடியாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும், எறும்பு ஊற பாறையும் தேயும், எஞ்சான் உடம்புக்கு சிரசுக்கு கண்களுக்கு இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுது. பாதுகாப்பா இருந்தா எதுக்கு விழுகுது? எப்படி கண்ணை மூடிட்டே இருக்கிறதா? அப்படி கிடையாது. அதற்காக விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. விழிப்புணர்வு சொல்லி இருக்கிறாங்கல்ல, விழித்திருக்கிறது வேற, விழிப்புணர்வு இன்னும் தெரியுமா? அச்சமடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. இதுல பயிர்ப்புன்னு சொல்லக்கூடியதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா, தன்னை எறியாமல் தன்னுடைய உணர்ச்சிகளாகப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடியதா. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பயிர்ப்பு இருக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ஆடை விலகி இருக்குன்னு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உடலாகப்பட்டது எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆடைகளாகப்பட்டது எப்படி நீர்த்தையாக இருக்கணும் அப்படின்றது இயற்கையாகவே பெண்ணுக்குரிய ஒரு உணர்ச்சியாகப்பட்டது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே அந்த மாதிரி கண்கள்ல தூசி விழுகாம. ஏன்னா கண்கள்ல தூசி விழுகணும்னு நினைச்சா 24 மணி நேரம் விழுகத்தான் செய்யும். முழிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் எப்படி நீ எப்பயாவது நடக்கலாம். யானைக்கும் அடி சறுக்கும் இருக்கிறாங்க. நடக்கும்னு சொல்லாதீங்க, நல்ல வார்த்தையா சொல்லுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். ஏன் உன்னால காக்க முடியாதுன்றீங்க, நடக்கும்ன்றீங்க. நான் நம்ம ஊர்ல காலையில மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சரி, ஒரு 25 மாட்டு வண்டிக்காரங்க பணம் கட்டிட்டு சீட்டு வாங்கிட்டு வரிசையில நிறுத்தி இருக்கிறாங்க. திடீர்னு யோசிச்சுட்டு, அப்பா முத வண்டிக்கார முத பரிசு வாங்கிக்க, 2வது வண்டிக்கார 2வது பரிசு ஒத்து போவாங்களா? போட்டினா போட்டி தானே, உனக்கு போட்டினா நான் பேசித்தானே ஆகணும். அதனாலதான் பேசுறீங்க. நீங்க மட்டும் தானே பேசுறீங்க. வந்ததுல இருந்து நீங்க மட்டும் தானே பேசுறீங்க. அறிவாளிகள் அவ்வளவாக பேச மாட்டாங்க. உங்களை மாதிரி உங்களை மாதிரி சிந்தனையாளர்கள் நிறைய பேசுவாங்க. ஆனா அறிவாளிகள் அவ்வளவாக பேச மாட்டாங்க. பசப்பி மைக்க புடிச்சா விட மாட்டீங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த பேச்சா ஒரு ஆம்பளை இந்த பேச்சு பேசினாலே அட்ட தரித்திரி என்று எப்படித்தான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியும். வீட்டுல வச்சு சோறு போட்டு கல்வர் பெருதா காப்பார் பெருதா? கல்வன் தான் பெரியவன். திருடனாய் பாட்டு திருந்தா விட்டால் திருட்டை விழிக்க முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு. தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு யார் நெத்தியில நாமம் போட பாக்குறீங்கன்னு தெரியல. அதனால முடியாது. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை இருக்கு. அடுத்திருக்கும் பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்டம், ஏடி விதை, காற்றுள்ள போது, தூற்றிக்கிறோம், பருவத்தை பயிர் செய்ய, பெரியவங்க செய்தால் என்னது பெரியவங்க செய்தால் பெருமாளே செய்த மாதிரி. பெருமாள் பேரை உனக்கு ஒரு விசேஷம் நடத்தலாம்னு நினைக்கிறேன். நீங்களா? விசேஷமா? என்ன விசேஷம்? நல்ல சிறப்பான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? அந்த நிகழ்வு மங்களகரமான நிகழ்வு. சொல்லுங்க. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. தாள கலைஞர்
அன்பு அண்ணன் கருப்புராசை எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு பிடிக்க நான் என்னமோ சொல்ல போறேன் என்ன இல்லைங்க பாட்டு பாட போறீங்கல்ல பருவகாலத்தை வீணா பருவகாலத்தை வீணா விடலாமோ அம்மா அம்மா விதியாகப்பட்டதை மாற்ற முடியாது. நீங்க சொன்ன சம்பவங்கள் அனைத்துமே விதியின் காரணமாக நடந்ததுதான். விதியை வெல்வதற்கு வழி இறைவனாலும் முடியாது. நீங்க எத்தனை எடுத்துக்காட்டு சொன்னீங்க, எத்தனை விஷயங்கள் சொன்னீங்க. காந்தாரியை பத்தி பேசுறீங்க, அதே மாதிரி செங்கச்சோழன் கமலாவதி அம்மாவை பத்தி பேசுறீங்க. எல்லாமே முற்பிறவியின் காரணமாக விதியின் காரணமாக நடந்ததுதான். அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அங்க அந்த கதையில ஒரு கதை இருக்கு பாரு. என்ன? அவன் பிறக்கணுங்கிறது விதி. ஐயோ தெரியாம கேட்டுவிட்டேனே, மறுபடியும் முதல்ல இருந்து விளக்கம் சொல்லாம எப்படி இருக்கிறது? நீ சொல்லிவிட்டா அப்புறம் விளக்கம் சொல்லாம சொல்லி தொலைங்க. அவன் பிறக்கணுங்கிறது விதி. ஆமா, சாதகர் சொல்றாரு தப்பான நேரத்துல பிறக்க போறான்னு. அந்த புள்ளைய தப்பான நேரத்துல பிறக்க விடாம மாத்தணுங்கிற எண்ணம் வந்துச்சு பாரு, அதான் மதி. அதனாலதான் சொல்றேன் விதியை வெல்வதற்கு மதி என்றாரு. அருணகிரியார் சொல்றாரு, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனு மேலை வெற்பும் அவன் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் ஐயன் கையெழுத்தேன்னு இந்த தலையெழுத்தை மாத்திர சக்தி நீ உன் குலக்கடவுள். ஒரு பெண்ணாகப்பட்டவர் தன்னுடைய குழந்தைக்காக எந்த ஒரு தியாகம் செய்வாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க பிரசவ முடியுமாங்க. தனக்கு மரணம் ஒன்று எப்படியும் ஏற்படலாம், மரணம்ன்றது ஏற்படலாம்னு தெரிந்துகிட்டே உலகத்திற்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், மன தைரியம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ததீசி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார், தேவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையுமே முதுகெலும்புல சேர்த்து வச்சிருந்தார். சமயம் பார்த்து இந்திரன் வந்தான், தியானத்திலிருந்து உயிர் நீத்தாரு, வடக்கிருந்து உயிர் நீத்தார். ஆக உயிர் நீக்கிய உடல்ல விஸ்வகர்மாகப்பட்டவர் ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டார். முதுகெலும்பு எடுத்துட்டு போய் வஜ்ராயுதம் செய்வதற்காக போயிட்டாங்க. அவருடைய மனைவியான வடவை என்று சொல்லக்கூடிய பெண் நிறை மாத கர்ப்பிணி. அந்த காலத்துல கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இருந்தது. விருப்பம் இருக்கோ இல்லையோ உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்ப அந்த பெண் என்ன செய்யறா, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறா, கணவன் இறந்து போயிட்டான், உடன்கிட்ட ஏறணும், ஆனா தன்னுடைய குழந்தையாகப்பட்டது உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. தான் இறந்தாலும் தன்னுடைய குழந்தை உயிர் வாழணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினாலதான் அந்த குழந்தையை பிரசவிக்கும் நேரத்திற்கு முன்பாகவே தன்னுடைய கருவிலிருந்து எடுத்து வெளியில் விட்டு அதற்கு பிற்பாடு உடன்கட்டை ஏறியவள் வடவை என்று சொல்லக்கூடிய ததீசி முனிவருடைய மனைவி. பெண்களுக்கு இரக்கம் ரொம்ப இலகிய மனம் இருக்கும். உண்மைதாங்க. அதனாலதான் பெண்களை இன்னைக்கு செவிலியர்களாக மருத்துவமனையில வச்சாங்க. அப்படி தான் கெட்டாலும் பரவாயில்ல, தங்க கிடக்கூடாதுன்னு நினைக்கிற குணம் உண்டுதானே, அதெல்லாம் இயல்புதான். ஆனாலும் என்ன சொல்றேன், நீ நினைக்கிறது மாதிரி விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை முருகப்பெருமான். எந்த முருகன் சொல்லும்? முருகனா? என்ன முருகன்? இந்த ஆளுகளோட சேர்ந்து நீ இப்படி கேள்வி கேட்கிற யாரு? முருகன் என்று ஒருவர் தான். ஐயோ கடவுள், அவருக்கு பேரு தான் கோடி பேர் இருக்கு. அழகன், குலகன், குக்குடகதாரி, மஞ்ச ஏரி, சேயோன், செட்டி மகன், குறிஞ்சி வேந்தன், அப்பேற்பட்ட வேல் செவ்வேல். நீங்க எந்த பேரை சொன்னாலும் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிருச்சு. நடத்தி வச்சதே நீங்க தானே, ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்க. நீ நடிக்கிற, அவரை விரும்புறேன். நான் விரும்புறேன். உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. கூப்பிட்டு சாமி சாமி நான் அந்த மாதிரி ஒரு ஆளை விரும்புறேன். நம்ம சண்டை ஓட்டா அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. சண்டை ஓட்டப்படாது சிரிப்பை பத்தியா? இந்த ஊர் ரெண்டு கட்டா என்னமோ சொன்னாங்க, அதே பாத்தியா? நம்ம ரெண்டு அடிச்சுக்கிற விட்டு அவங்க என்ன வேணா சொல்லுங்க. முருகரை கலை கல்யாணம் பண்ணி இன்று பொழுது அஸ்தமனமாவது பார்த்துக்கிட்டே இருங்களேன். சரி சாமி நீங்க போயிட்டு வாங்க. எதுக்கு போக? சத்தியம் பண்ணணும்ல. ஆமா, நான் சபதமே போடல, நீங்க சத்தியம் பண்றீங்க. நல்லா யூடியூப்லாம் ஓடிட்டு இருக்கு, அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க தான் இப்படி பண்ண, அவங்க இல்ல பெட்டிக்கார் மட்டும் தான் இப்படி பண்றாரு, கதையை கெடுக்கிற மாதிரி. நீங்க ஏன் அப்படி செய்றீங்க? கதையை கெடுக்க கூடாது. வேணாம், நான் கூட்டி கொடுப்பதுன்னு பாடவும் வேண்டாம், நீங்க சபதம் மட்டும் போட்டு போங்க. சொல்லுங்க வார்த்தை கேளும். கூட்டி கொடுப்பது உங்க கோத்திரத்தோட முறையா? பாடிட்டு போங்க. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை. எல்லாரும் வசனமாவும் சொல்ல தெரியும், பாடவும் தெரியும். ரொம்ப கோவப்படாத. நீங்க சபதம் போடாதீங்க, அது தேவையில்லாத விஷயம். எதுக்கு? உங்களை சபதம் போட விட மாட்டாரு.
இந்த ஆளு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. போயிட்டு வாங்க, கிளம்புங்க. உனக்கு திருமணம் செய்து உங்களால முடிஞ்சா, உங்களுக்கு திறமை இருந்தா, உங்களுக்கு ஒரு தகுதி இருந்தா அந்த முருகனை நேரடியா கூட்டு வாங்க. போங்க, கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவா. முருகனை முடிஞ்சா கூட்டுவாங்க. அதான் நான் சம்மதிச்சாதானே திருமணம். நீ எங்க சம்மதிக்க? நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம்ல. நீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல இல்ல, இங்க பாரு, ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல, அப்ப நீங்களே பேசாம பொம்பளைய மாதிரி அவர் ரெண்டாம் தரமா முடிச்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் மறுப்பு இல்ல, எல்லாத்துக்கும் ஒத்துக்குறீங்க. என்னன்னு கேளு. நான் பெண்ணா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நாங்க ரெண்டு பேரும் அப்படி ஓரமா போவோம். உங்களால முடிஞ்சா திருமணத்தை நடத்தி அப்படியே உலகெல்லாம் உணர்ந்ததற்கரியவன் நிலவுலாபிய நீர்மணி வேண்டியன் பழையில் ஜோதி அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோ, வாழ்த்தி வணங்குவோ, வணங்குவோ, வணங்குவோ. பணிந்து இருக்கு எங்களுக்கெல்லாம் நல்வரம் அருள்வாய் தேவா. ரூபண்டே
புரிந்திடும் அம்பல வாசனே 5 தொழில் புரிந்திடும் அன்பர் சுபகாரணி உங்களின் பொறுப்பான மரபாதிருக்க எங்களுக்கு நல்வரம் அருள்வாய் தேவா தேவா சம்போ மகாதேவா சிறுசு திதி சந்தர்ப்பம் சொல்லக்கூடிய முத்துருளுக்கு முதல்வராக விளங்கும் கைலாசநாதனின் நெற்றி கண்களில் ஆத்தி பிறந்தன. இந்த ஆத்தி பிறப்பு சரவணப்படவில்லை அங்கே கார்த்திகை பெண்களா எடுத்து வளர்த்த காரணத்திற்காக கார்த்திகை நாமத்தை சுற்றி இந்த உலகத்தில் தர்மம் மனித விட்டது அதர்மமோ தகுதி காடிக்கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அளிப்பதற்காக சூரபதமனோ என் நந்தீஸ்வரன் நோக்கி கடுமை வரைந்தான். மகனே உன் தபத்துக்கு பேசினே வேண்டிய மரங்கள் யாது கேட்கும் போது இந்த உலகத்துல எம்மை யாரும் அழித்து விடக் கூடாது என்பதை கேட்டான். அப்போது தந்தை கேட்கிறார் பிறந்திருக்கின்றே ஆனால் என்னுடைய மனைவி ஆதிபர சக்தி வந்திருக்கின்றாலே இந்த ஆதிபர சக்தி இருக்கு நேர்மாட்டு பிறந்தவர் அல்லது இல்லாத நேர்மாட்டு தரவை என்று கேட்கும்போது எனக்கு சக்தி மண்டலங்கள் கொடுத்தால் போதும் சொன்னான். அப்போது சக்தி நீங்கள் கசகலமும் அரை கொடுத்தாரு வாங்கி கொண்டு தேவர்கள் துன்பப்பட்ட காரணத்திற்காக சூரணம் என்று தெய்வநகர மண்ணை மனம் செய்து விடுத்துவிட்டு வன்னிகிற பிரமணியை மணக்கும் நேரம் வந்திருக்கின்றது. இங்கே முருகனாக வீட்டுக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு மாலையும் பொன்னாடையும் கொடுக்கப்படுகிறார்கள். வந்தவர்களை வரவேற்று எங்கள் அத்தனை பேருக்கும் மாலை பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த மாபெரும் கிராமத்தர்கள் அனைவருக்கும் நஷ்டாந்திருக்கின்ற கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். வள்ளியை பார்த்துவிட்டு செய்தி சொல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார் ஞானப்பிரியர். பறவை எதனுக்கு கத்திருந்த பிறகு ஆகபடிகளை கவனித்து பார்க்கலாமே. கோவில் கொண்டவா பரம்பொருளே அன்பர் மன கோயில் கொண்டவா அருள்பெரும் பரம்பொருளே அன்பர் மன கோவில் கொண்டவா முருகா அன்பையில் வருகா முருகா உங்க அன்பர் மன கோயில் கொண்டவா அரும்பெரும் பரம்பொருளே அன்பர் மன கோயில் கொண்டவா அடிச்சால் அடிய வசவர் கட்டால் அடியும் மனதால் அடிய வசதால் அன்பர் மன கோயில் கொண்டவா அரும்பெரும் பரம்பொருளே அன்பர் மன கோயில் கொண்டவா எம்பிரானே நம்பிரானே மோகன குஞ்சரியின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். வாருங்கள் காணப்படுகிறேன். நல்ல மூடு இருக்கின்றீர்களா? நாட்களாகிவிட்டது. நீண்ட நாளுக்கு பிறகு தங்களை காணும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எப்பொழுதும் தங்களுடைய நினைவில் தான் இருக்கிறேன். முருகப்பெருமான் நினைக்காத மனிதர்கள் யாரும் உண்டோ? அப்படி வந்தவரை பிரபயத்தில் வாருங்கள் குறிப்பிடக்கூடும் தமிழும்
இசையும் நுகரப்படும் என்ற அவரோடு நாம் தங்களை எப்படி வரவேற்கப்போம் தெரியுமா? இனிதான சுரையான இசை மேதையே, இனிதான